ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த வெயிட் லாஸ் பத்தி டவுட் கேக்குறீங்க இல்லையா? அது போக என்னோட வெயிட் லாஸ்க்கு எது பாத்தீங்கன்னா பிளஸ் பாயிண்டா இருந்தது, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வெயிட் லாஸ் சேலஞ்ச் நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? அதற்கான வீடியோ தான் இதுவா இருக்க போகுது. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோஸ் போறதுக்காக யூடியூப் பாத்தீங்கன்னா நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ்ல கொடுப்பாங்க. சோ மறக்காம லைக் பண்ணி என்னையும் மோட்டிவேட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னோட வெயிட் லாஸ்க்கு பாத்தீங்கன்னா எது பிளஸ் பாயிண்டா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட வெயிட் லாஸ்க்கு முக்கியமா ஒரு விஷயம்னா, நான் பால் சின்ன பிள்ளைல இருந்தே பாத்தீங்கன்னா எனக்கு பால் பிடிக்காது. சோ பாத்தீங்கன்னா நிறைய பேர் பால் பிடிக்காதனால எனக்கு டீ காஃபி எதுவுமே பிடிக்காது. சோ அதனால எனக்கு அந்த விஷயம் ரொம்ப ஒரு பெஸ்டா இருந்தது. நிறைய பேர் என்ன சொல்றீங்கன்னா, என்னால பாத்தீங்கன்னா சிஸ்டர் அந்த டீ காஃபி அவாய்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, பால் குடிக்காம இருக்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சோ அதுக்கெல்லாம் எனக்கு இது பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் பாயிண்டா இருந்தது. அப்புறம் இன்னொரு சிஸ்டர் ஒரு கமெண்ட் சொல்லியிருந்தாங்க. கமெண்ட்ல சிஸ்டர் இந்த மாதிரி எனக்கு இந்த பால் டீ காஃபில எனக்கு பிடிக்காது. சோ அது எனக்கு ஈஸியா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சோ எனக்கும் அது மேட்சா இருந்தது. எனக்கும் அதுதாங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விஷயம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா நான் சின்ன பிள்ளைல இருந்து யாரையாவது சொன்னேன்னு வச்சுக்கோங்க, டீ யாராவது வீட்டுக்கு போறோம் அப்படின்னா டீ காஃபி கொடுப்பாங்க இல்லையா, அப்பெல்லாம் நான் கேட்பாங்க என்கிட்ட கொடுக்கும்போது நான் வேணாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்க, ரொம்ப நல்ல பழக்கம், நாங்களாம் அதுக்கு அடிமையாயிட்டு இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது கேட்கும் போது சின்ன பிள்ளைல இருந்து ஒரு ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமா இருக்கும். சின்ன பிள்ளைல என்னோட அம்மாவும் ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க. பால்ல இந்த ஹார்லிக்ஸ் பூஸ்ட் இதெல்லாமே கலந்து கொடுப்பாங்க. கொஞ்சம் சூடா இருந்தா அப்புறம் ஆடை இல்லாம இருந்துச்சு வச்சுக்கோங்க, டபக்குன்னு எப்படியாவது குடிச்சிடுவேன் அம்மாவுக்காக. அவங்க அதட்டி உட்காந்து குடிக்க வைப்பாங்க இல்லையா, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆடை விழுந்துட்டாலோ இல்ல கொஞ்சம் ஆறி போயிடுச்சுனாலும் என்னால குடிக்கவே முடியாதுங்க. ஓங்க அரிச்சிட்டு ஒம்மாட்டிட்டு வரும். எனக்கு அந்த பால் ஸ்மெல்லு இதுவே பிடிக்காது. சோ அப்படிலாம் பண்ணிட்டு இருப்பேன். எங்க அம்மா பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டா உட்காந்துட்டு குடிக்க வைப்பாங்க. ஒரு சில நேரம் அந்த சைடு போயிட்டாங்கன்னா கண்ணு மேய்க்கிற நேரத்துல நான் ஓடி போய் ஊத்திட்டு வந்துருவேன். அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிருக்கோம். அதெல்லாம் நினைக்கும் போது இப்ப எவ்வளவு நம்ம பிள்ளைங்க அந்த மாதிரி பண்ணலாம் தாங்குவோமா, நம்ம கஷ்டப்பட்டு ஏதோ செஞ்சு கொடுக்கணும். ஆனா அந்த டயத்துல எனக்கு இது பிடிக்கலன்னு போது அந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பண்ணிருக்கேன். என்னை மாதிரி எத்தனை பேர் பண்ணிருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் பெரிய ஆள் ஆக அம்மா சரி இவளுக்கு பிடிக்கலையேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. அப்படியே எனக்கு அது ஒரு ஹேபிட்டாவே ஆயிடுச்சு. இந்த பால்னால பாத்தீங்கன்னா டீ காஃபியும் குடிக்க மாட்டேன். தயிர் மோரும் எனக்கு பிடிக்காதுங்க. தயிர் மோரும் பாத்தீங்கன்னா எனக்கு அந்த இதுவே பிடிக்காது. அப்படி இருக்கும்போது நான் பாத்தீங்கன்னா இந்த வெயிட் லாஸ்க்கு இதுதான் எனக்கு ஒரு பிளஸ் ஹெல்ப் பண்ண ஒரு விஷயம், பிளஸ்ஸா இருந்தது. அதனால பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைல இருந்து இந்த பிளாக் காஃபில சீனி போட்டு குடிக்கிறது இந்த மாதிரி எப்பயாவது தான் பண்ணுவேன். சோ இந்த மாதிரி காலையில எந்திரிச்சு நான் ஏதாவது குடிக்கணும்ன்ற மாதிரி எல்லாம் இருக்காதுங்க. சின்ன பிள்ளைல நம்ம அந்த பிஸ்கட்ல தண்ணியில நினைச்சு சாப்பிடுறது இந்த மாதிரி தானே. சோ அது மாதிரி அப்படிதான் சாப்பிட்டேன் தவிர இந்த பழக்கமே எனக்கு இல்ல. சோ அது எனக்கு ரொம்ப பிளஸ் பாயிண்டா இருந்ததுங்க. ஆனா இந்த பால்ல பண்ண ஸ்வீட் எல்லாமே நான் சாப்பிடுவேன். ஸ்வீட் எல்லாமே சாப்பிடுவேன். அப்போ எல்லாருமே கேட்பாங்க, பால்ல வர ஸ்வீட் மட்டும் நீ சாப்பிடுவியா அப்படின்னு கேட்பாங்க. என்னால என்னன்னே தெரியலங்க. பால்ல பண்ற ஸ்வீட் நமக்கு டேஸ்ட் மாறிடுது இல்லையா, அதனால எனக்கு பிடிக்கும். ஆனா இது பாத்தீங்கன்னா பாலோட அந்த வாடை இதெல்லாமே எனக்கு பிடிக்காது. இப்ப வரைக்குமே பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் டீ காஃபி அவ்வளவு தடவை போட்டு கொடுப்பேன். ஆனா எனக்கு என்னமோ தெரியல, டேஸ்ட் பண்றது கூட நான் சீனி அளவா போட்டுருவேன். அந்த டேஸ்ட் பண்றதுக்கு கூட நான் டச் பண்ணி பார்க்க மாட்டேன். சோ அந்த மாதிரி ஒரு ஹேபிட் அது அதனாலே பாத்தீங்கன்னா அது எனக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கமெண்ட்ல கூட சொல்லியிருந்தாங்க, சிஸ்டர் எனக்கு இந்த பால் தயிர் மோர் பால் டீ காஃபி எல்லாம் பிடிக்காது சிஸ்டர். சோ எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது உங்களோட டயட் பிளான்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்பதான் நினைச்சேன் என்ன மாதிரியே இருக்கீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட கமெண்ட்ஸ்ல சொன்னேன். அப்படி ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த காலேஜ் டைம்ல பாத்தீங்கன்னா எங்க சித்தி வீட்டுல இருந்து இது பண்ணனா, அப்ப தயிர் சாதத்தை தாளிச்சு ஒரு தடவை கொடுத்து பார்த்தாங்க. அப்போ டேஸ்ட் பார்த்தேன். இந்த ஊறுகாய் வச்சு சாப்பிடும்போது எனக்கு பிடிச்சு போச்சு. இப்ப இந்த தயிர் சாதம் தாளிச்சா மட்டும் சாப்பிடுவேன். சும்மா தயிர் சாதம் பிசைஞ்சு கொடுத்தாங்கன்னா பிடிக்காது, தயிரை பார்த்தா பிடிக்காது. அது நல்லா பாத்தீங்கன்னா மிக்ஸ் ஆயிடும் இல்லையா, தாளிச்சு சாதம் தயிரை தாளிச்சதுக்கு அப்புறம் அப்படி நான் மட்டும் சாப்பிடுவேங்க. சோ அதுல இப்போ அதுல கொஞ்சமா தயிர் போட்டு
அந்த மாதிரி தாளிச்சு இப்போ நீங்க வீடியோஸ்ல கூட பார்த்திருப்பீங்க. அது வந்து இப்போ கொஞ்ச நாளா அது வந்து எப்பயாவது எடுத்துப்பேன். அந்த மாதிரிங்க. அதனால தயிர் சாதம் மட்டும் இப்போ வந்து பழகிட்டேன், அந்த தாளிச்சு சாப்பிட்டா மட்டும்தான். சோ இந்த மாதிரி இந்த விஷயங்கள் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து தேவைப்படல, அதனால நல்லதா போச்சு. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து சின்ன பிள்ளையில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா மதியம் வந்து தூங்கவே மாட்டேன். பகல்ல வந்து தூங்குற பழக்கம் எனக்கு சின்ன பிள்ளையிலே இருந்து இல்லவே இல்லைங்க. அது என்னன்னே தெரியல. என்னோட அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, மதிய நேரத்துல அவங்க தூங்கும் போது நீ ஒரு 10 நிமிஷம் கண்ணு மூடி இரு, அப்போ கண்ணை மூடிட்டே இரு, எல்லா பிள்ளைங்க விளாண்டுட்டு இருப்போம் நாங்க எல்லாருமே. அந்த மதிய டயத்துல கொஞ்சம் தூங்கணுமேன்னு சொல்லிட்டு என்னை வந்து தூங்க சொல்லுவாங்க. அப்ப எனக்கு தூக்கம் வரலமான்ட்டு பரண்டுட்டே இருப்பேன். நீ ஒரு 10 நிமிஷம் நான் சொல்ற வரைக்கும் நீ கண்ணை மூடிட்டே இரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் வந்து என்னை தூங்க வைப்பாங்க சின்ன பிள்ளையிலே. பாத்துக்கோங்க, அந்த 10 வயசு அந்த டைம்லயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து பண்ணுவாங்க. ஆனா என்னன்னு தெரியல, எனக்கு வந்து மதிய தூக்கம் வந்து கண்டிப்பா இருக்காதுங்க. நைட்டு நான் என்னதான் தூங்கலன்னா கூட எனக்கு வந்து மதியத்துல வந்து நான் தூங்க மாட்டேன். சோ அதுவும் எனக்கு ஒரு பெஸ்ட் ஒரு விஷயம். அது வந்து ரொம்ப ரொம்ப அது நம்மளோட உடம்புக்குமே நல்லதுங்க. மதிய தூக்கம் வந்து தூங்கவே தூங்காதீங்க. நிறைய பேர் அதை கேக்குறீங்க இல்லையா, அதனாலதான் ஷேர் பண்றேன். நைட்டு தூங்கத்தை கரெக்டா தூங்குங்க. சோ அதனால நமக்கு வந்து நல்ல ஒரு வெயிட் லாஸும் நடக்கும், நம்மளோட பாடியும் நல்லா வந்து இருக்கும். சோ இந்த கேள்வி நிறைய பேர் கேக்குறீங்க, அதனாலதான் நான் எக்ஸாம்பிளோட நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சில பேர் வந்து சொல்வீங்க, சிஸ்டர் உங்களுக்கு வந்து இந்த பால் பிடிக்காதனால டீ காஃபி எல்லாம் குடிக்க மாட்டீங்க, அதுக்கப்புறம் இந்த மதிய தூக்கம் வந்து உங்களுக்கு பிடிக்காதனால நீங்க தூங்க மாட்டீங்க. பட் எங்கனால அதை வந்து முடியாது சிஸ்டர், உங்களுக்கு அதனால ஈஸியா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம என்ன பண்ணாலும் அதுல வந்து சொல்லுவாங்க இல்லையா, சொல்றதுக்கும் ஒரு இது இருக்கும் இல்ல, நார்மலா இருக்க உங்க மைண்ட்லயும் அது வந்து இருக்கும் இல்லையா. சோ அதனாலதான் வந்து சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் வந்து சொன்னேன் மில்க்ல பண்ற ஸ்வீட் எல்லாமே நான் வந்து சாப்பிடுவேன், சாக்லேட்ஸ் எல்லாமே நான் வந்து சாப்பிடுவேன். அது போக சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுற ஆளுங்க. அது போக நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் வந்து எதிர்பார்ப்பேன். நிறைய சாதம் வந்து சோறு நிறைய சாப்பிடுறது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி, அப்புறம் ஆயில் ஐட்டம்ஸ், இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாமே நான் வந்து நல்லா சாப்பிடுவேன். சோ அது எல்லாமே நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிருக்கேன் இல்லையா. இப்போ வெயிட் லாஸ் டைம்ல நம்ம ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைலுக்கு மாறுறது மூலமா ஸ்கின் க்ளோவிங்கா இருக்கட்டும், வெயிட் லாஸா இருக்கட்டும், நம்மளோட ஹெல்த்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. சோ நான் வந்து நீங்க வந்து நினைச்சுக்கலாம், இது வந்து உங்களுக்கு ஈஸியா பண்ணிட்டீங்க சிஸ்டர், நீங்க வேற என்ன கரெக்ஷன் பண்ணிருக்க போறீங்கன்னு நினைப்பீங்கல்ல ஒரு சிலர், அவங்களுக்காக தான் இதை வந்து சொல்றேன். சோ இந்த மாதிரி விஷயங்களையும் நான் வந்து பாத்தீங்கன்னா மாத்திருக்கேன் சரிங்களா. அந்த மாதிரி மாத்தினா மட்டும்தான் நம்மளால வெயிட் லாஸ் பண்ண முடியும். எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மள மீறி நடக்க போறது இல்லைங்க, நம்மனாலதான் வந்து நடக்கும். சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்பையே நம்மளால ஒத்துழைக்க வைக்க முடியல அப்படின்னா நம்ம வேற எதுவுமே பண்ண முடியாதுங்க. சோ இது எல்லாமே நம்மளால முடியும். நிறைய பேர் வந்து முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, கண்டிப்பா அப்படி கிடையாதுங்க, எதுவுமே நம்மளால முடியும். இப்ப டீ காஃபி குடிக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி பிளாக் டீ பிளாக் காஃபி எல்லாம் குடிச்சு பழகுங்க, கண்டிப்பா அது வந்து குடிக்க ஆரம்பிச்சிடும். எதையுமே முயற்சி பண்ணாம எனக்கு வந்து இந்த டீ காஃபி குடிக்கலன்னா எனக்கு தலைவலி வந்துரு சிஸ்டர், மதியம் நான் தூங்கலன்னா எனக்கு வந்து தலைவலி வந்துரு சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அதை வந்து அப்படியே கொண்டு போயிட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உங்களோட சேஞ்சஸ் எல்லாமே கொண்டு வரும்போது கண்டிப்பா வந்து பண்ண முடியும். சோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க. பாலுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நிறைய பேர் ஃபீட் பண்ற மதர்ஸ் வந்து கேக்குறீங்க, சிஸ்டர் நான் வந்து பால் கொடுக்குறேன் குழந்தைக்கு, நான் வந்து எப்படி சிஸ்டர் பால் அவாய்ட் பண்ண கூட முடியாது இல்ல அப்படின்னு சொல்றீங்க. நீங்க ஃபீட் பண்றவங்க ஹெவியான டயட்டே இருக்க கூடாதுங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா நம்ம வந்து ஃபீட் பண்ணும்போது குழந்தைக்கு வந்து இதுவா இருக்கும்ல, அப்ப நீங்க வந்து சுகர் போடாம எந்த ஒரு இனிப்பும் சேர்க்காம நார்மலான பால் வந்து குடிங்க. அதுக்கப்புறம் சாதம் வந்து கம்மியா எடுத்துட்டு வெஜிடபிள்ஸ் அந்த கூட்டு பொரியல் வந்து கொஞ்சம் அதிகமா எடுத்து அந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைக்கும் ஆரோக்கியமான ஒரு பால் வந்து போய் சேரும், நமக்கும் ஆட்டோமேட்டிக்கா கெட்ட கொழுப்புகள் கரையிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். சோ இந்த மாதிரிதான் நீங்க ஃபீடிங் மதரா இருக்கீங்கன்னா நீங்க வந்து அந்த மாதிரி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டர் எனக்கு கை பெருசா இருக்கு, காலு இல்லாட்ட தொப்பை இந்த மாதிரி சொல்றீங்கல்ல, உங்களால இப்ப இந்த வாக்கிங் நல்லா பண்ணுங்க, உங்களுக்கு குறையும் நல்லாவே. அப்படி குறையலன்ற பட்சத்துல இதற்கான எக்ஸசைஸ் நீங்க யூடியூப்ல போட்டாலே வருங்க. சோ ஏன்னா நான் ஒரு ஹெல்தியான டயட் மட்டும் தான் சொல்றேன். ஏன்னா எனக்கு வந்து வாக்கிங்கே எனக்கு பெஸ்ட், வாக்கிங்ன்றதே வந்து பெஸ்ட். சரி, நிறைய சிஸ்டர் வந்து கேக்குறீங்க, அப்படி உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்குன்னா சின்ன சின்ன எக்ஸசைஸ் ரெகுலரா ஒரு எக்ஸசைஸ் எடுத்தா கூட அதை ஒரு மாசம் தொடர்ந்து பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கும், அதுலயே நீங்க வந்து பாத்துக்கலாம். சோ அது ஒரு விஷயம் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசைஸுங்கிறது ரொம்ப நல்லது தாங்க. ஆனா நம்ம வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கும் போது நமக்கு வந்து வீட்டு வேலைகளே நம்ம வந்து ஹெவியா இது எல்லாமே பண்ணிட்டு இருப்போம். அப்படிங்கும் போது நமக்கு வந்து ஒரு இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆயிடக்கூடாது, இந்த வெயிட் லாஸை வந்து பாதியில விடணும்னு தோணக்கூடாது. சோ அதனாலதான் நான் வந்து இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி எனக்கு திங்கிங் எல்லாமே எனக்கு வந்திருக்கு. ஏன்னா அந்த இடத்துல இருந்து தான் நான் வந்திருக்கேன். சோ என்னோட மைண்டை நான் எப்படி செட்டப் பண்ணேன் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நானுமே வந்து உங்களை மாதிரி தாங்க, என்னாலையுமே எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் இதுக்கு வந்து அப்படியே ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிட்டேன். நம்மளோட உடம்பு வந்து அதுக்கு வந்து அக்செப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம வந்து நிறைய சாப்பிட்டாதான் நமக்கு வந்து பசி அடங்கும், அப்படி கிடையவே கிடையாது. நம்ம வந்து பசிக்காக சாப்பிடறதுக்கு இல்ல, ஆசைக்காக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இப்ப எல்லாமே. சோ பசிக்கு சாப்பிட்டா நமக்கு தேவையான கலோரிஸ் கிடைக்கும், அதுவே நம்ம உடம்புக்கு வந்து போதுமானதா இருக்கும். சோ அது வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப நிறைய பேர் கேக்குறீங்களா 6:30 மணி டு 7 மணிக்குள்ள நான் வந்து சாப்பிட்டேன்னா எனக்கு வந்து நைட் பசிக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது, நான் இன்னும் சொல்றது என்னன்னா, பிளாக் காஃபி, பிளாக் டீ, தண்ணி நிறைய குடிங்க, கிரீன் டீ, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்க வந்து குடிச்சுக்கலாம். அதெல்லாமே உங்களுக்கு வந்து உங்களோட பசியின் தன்மையை கட்டுப்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நல்ல விஷயம். அந்த நைட் டின்னர் வந்து லைட்டா சாப்பிடுங்க, ரொம்ப ஹெவியா சாப்பிடாதீங்க. அந்த நைட் வந்து தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு வாக்கிங் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். அது போக உங்க வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நீங்க வந்து மாத்திக்கும் போது கண்டிப்பா வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியுங்க. அதுக்கப்புறம் சிஸ்டர், நான் வந்து பிளாக் காஃபில சுகர் போட்டுக்கலாமா இல்ல நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறீங்க. சுகர்ன்றது, இனிப்புன்ற வார்த்தையே நமக்கு வந்து இருக்கக்கூடாதுங்க. சோ அதனாலதான் இப்ப நட்ஸ்ல இருக்குல்ல, அந்த உலர் திராட்சை, பழங்கள்ல வர்றதெல்லாம் நீங்க சாப்பிட்டுக்கோங்க, அளவா சாப்பிட்டுக்கோங்க. அதுக்காக இப்ப மாம்பழத்துல எல்லாம் அதிக இனிப்பு இருக்கும், அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அதிக அளவு சாப்பிடக்கூடாது இந்த வெயிட் லாஸ்ல இருக்கும்போது. ஃப்ரூட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொய்யாக்காலாம் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்வீட்னஸ்ல இருக்கும், அதுல நிறைய ஃபைபர் இருக்கும். சோ அதை வந்து எடுத்துக்கோங்க. வெள்ளரிக்காயில எல்லாம் நிறைய ஃபைபர் இருக்கு, அதை எடுத்துக்கோங்க. இது வந்து கலோரிஸும் கம்மியா இருக்கும், நமக்கு வந்து சாப்பிடறதுக்கு நல்ல ஃபில்லிங்கா, நல்ல ஸ்டமக் ஃபில்லிங்கா இருக்கும், நல்ல ஒரு ஃபைபர் கிடைச்ச மாதிரி இருக்கும், நமக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப இனிப்பு, இந்த பலாப்பழம், மாம்பழம், இந்த மாதிரி ஒரு பழம் எல்லாமே நமக்கு வந்து நம்ம உடம்புக்குமே வந்து கம்மியா எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி. ஒரு மாம்பழம் இருக்குன்னா அரை மாம்பழம் வந்து நீங்க எடுத்துக்கிறது, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அது போல இந்த மாதிரி இத பழங்களை வந்து சாப்பாடு கூட சேர்த்து சாப்பிடுறது வந்து தவிர்க்கணுங்க. ஏன்னா சாப்பாடோட சேர்த்து மட்டும் எப்பவுமே பழங்களை சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் நேரம் சென்று அந்த மாதிரி சாப்பிடலாமே தவிர, இல்ல அதுக்கு முன்னாடி சாப்பிட்டு இருக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆனா சாப்பிடும்போது அதை சேர்த்து சாப்பிடுறீங்கல்ல, மாம்பழம் எல்லாம் சாப்பாடு கூட, அது வந்து நல்லதே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் அதை பண்றீங்க, அது மட்டும் பண்ணாதீங்க. அவ்வளவுதான். நல்லா எப்ப வாக்கிங்லாம் நீங்க வந்து போகணும்னு நினைச்சீங்கன்னா, எப்போ டைம் கிடைக்குதோ அப்ப வந்து பண்ணிக்கோங்க. சிஸ்டர் என்னால வெளில போய் பண்ண முடியல, குழந்தை வச்சிருக்கேன்னா ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே நல்லா ஒரு வாக்கிங்க போடுங்க, போதுங்க. வேற எதுவுமே இல்ல. எல்லாமே நமக்கு ஏத்தாப்புல நம்ம வந்து ஏற்படுத்திக்கணும். இப்ப வந்து நம்மளோட பாடி இப்போ வந்து எவ்வளவு தூரத்துக்கு நம்ம வந்து வேலை செய்யறோம்ன்றது நமக்கே தெரியும். ரொம்ப கம்மியா செய்யறோம்னா நம்ம வந்து அதுக்கு ஏத்தாப்புல வாக்கிங்க போட்டுறணும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்ப இன்னைக்கு ஒரு நாள்ல வீட்டுல வந்து நிறைய ஹெவியா வேலை இருக்கு அப்படின்னா அன்னைக்கு வந்து தவிர்த்துக்கலாம். ஏன்னா ஒரேதான் செஞ்சுட்டு அப்புறம் படுத்துக்கிட்டு நம்மளால இருக்க முடியாது. ஒரேதான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு அதுல வாக்கிங்கே போயிட்டோம்னா நம்ம டயர்ட் ஆயிட்டு முடியாம விழுந்துருவோம். சோ அந்த மாதிரி ஹெவியான வேலை டயத்துல நம்ம வந்து மாத்திக்கலாம். அன்னைக்கு வந்து கொஞ்சம் லீவ் விட்டுட்டு மறுநாள்ல இருந்து பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து நமக்கே தெரியும் நம்ம வந்து சொகுசா இருக்கிறோமா இல்ல ஒர்க்கரா இருக்கிறோமா, நம்ம மனசுக்கு தெரியும். சோ அதுக்கு ஏத்தப்ப நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓடிட்டே இருப்பேங்க, இந்த மாடியில இறங்கி ஏறிட்டே இருப்பேன். சோ அதுவே எனக்கு வந்து நல்ல ஒரு இதுவா இருக்கும். சோ இந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வந்து பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ வந்து நான் நார்மலா தாங்க சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஏன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு கேப் வேணும் இல்லையா, வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணிட்டோம், சோ அகைன் பண்ண போறோம். சோ நிறைய பேர் கேக்குறீங்க, சோ பண்ண போறோம், நமக்கு ஒரு மைண்ட் ஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நார்மலா சாப்பிட்டு இருக்கேன். வெயிட்டே செக் பண்ணலங்க, அன்னைக்குன்னு செக் பண்ணிக்கலான்ட்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன் நான் வந்து. சோ அதனால பாத்துக்கலாம். கண்டிப்பா வந்து அடுத்த வெயிட் லாஸ் சேலஞ்சில நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கீங்க. கண்டிப்பா வந்து பண்ணலாங்க, நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கு வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கீங்க இல்லையா. வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா வர்ற 12ஆம் தேதி, அதாவது ஜூலை 12 வந்து என்னோட பெரிய பையன் கவன் சங்கரோட பர்த்டே. சோ அதெல்லாம் முடிச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு பிரேக் எடுத்துருக்கோம். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு, வெள்ளிக்கிழமை பர்த்டே சனி ஞாயிறு விட்டுட்டு திங்கக்கிழமையில இருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். திங்கக்கிழமை வந்து 15ஆம் தேதிங்க. சோ 15ஆம் தேதி நான் ஸ்டார்ட் பண்றேன். செவ்வாய்க்கிழமையில இருந்து உங்களுக்கு அந்த ரொட்டீன் வீடியோ வந்து வரும். நான் வந்து 30 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் போடலாமா இல்ல 50 days போடலாமா இல்ல 75 days போடலாமா இல்ல 100 days போடலாமான்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க. 100 days போடணும்னா நான் வந்து ஏன்னா 100 days டைம்ல நான் ஊருக்கு போற மாதிரி கூட இருக்கும். சோ நீங்க உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க, நம்ம என்னன்னு பார்த்து
எந்த கமெண்ட் அதிகமா வருதோ அதுக்கு ஏத்தாப்புல பண்ணிக்கலாம். சோ மண்டேல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஜூலை 15ல இருந்து நீங்களும் ரெடி ஆயிக்கோங்க. சரிங்களா? நான் 15ல ஸ்டார்ட் பண்றேன், நீங்க 16ஆம் தேதி உங்களுக்கு வீடியோ வரும் அந்த மாதிரி. சரிங்களா? வேற ஏதாவது கரெக்ஷன் கமெண்ட்ஸ் இருக்குன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா அதுக்கான வீடியோஸ் அடுத்தடுத்த வீடியோல வரும். அவ்வளவுதான் நினைக்கிறேன், எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.